பெரிய படமாவும் இல்லாம சின்ன படமாவும் இல்லாம பொதுவா ஒரு படத்தை சூஸ் பண்ணி 16 கரண்டி எக்ஸ்பிளனேஷன் எடுத்து கதைக்கு உள் சைடு 6 கரண்டி கிரைம், வெளி சைடு 10 கரண்டி இன்வெஸ்டிகேஷனை ஊத்தி 4-5 காமெடியை பொடி பொடியா நறுக்கி மேலாப்ல தூவி சோசியல் மெசேஜ மழைச்சாரல் மாதிரி தூவி அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டி நல்ல முருகல ஒரு படத்தை கொண்டு வாங்கன்னு நீங்க கேட்டனால 2014 ரிலீஸ் ஆன ஆஸ்திரேலியன் கிரைம் த்ரில்லர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேரு த ரெக்கனிங். ரெக்கனிங்னா என்னன்னா, ஒருத்தர் செஞ்ச செயல்கள் சரியா தப்பான அனலைஸ் பண்ணி அதுக்கான தண்டனை கிடைக்கிற தீர்ப்புனால. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு டிடெக்டிவ். இவர் கூட ஒர்க் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொலை செய்யப்படுறாரு. அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு மெமரி கார்டு கிடைக்குது. அந்த மெமரி கார்டில் ஒரு டீனேஜ் பொண்ணும் டீனேஜ் பையனும் எடுத்த வீடியோஸ் இருக்கு. வீடியோஸ்ல இருக்கிற க்ளூஸை வச்சு அந்த டீனேஜ் பசங்களை ஹீரோ ட்ராக் பண்றாரு. அப்பதான் பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளியே வருது. அந்த டீனேஜ் பசங்களோட கதை என்ன, அவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு அக்காவும் தங்கச்சியும் கடற்கரையில் சந்தோஷமாக விளாண்டுட்டு இருக்கதை காட்டுறாங்க. அக்கா பேர் ஆபி, தங்கச்சி பேர் ரேச்சல். அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ரேச்சல் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு அழுதுகிட்டே ப்ரே பண்ணுறதை காட்டுறாங்க. பக்கத்தில் அக்காவோட ஃபோட்டோ இருக்குது. அதில் ரெஸ்ட் இன் பீஸ்னு போட்டிருக்கு. ஸோ அக்கா இறந்துட்டாங்க போல். அக்கா இல்லாமல் ரேச்சல் தனிமையில் கஷ்டப்படுறா. என்னோட விதியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும், எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு கடவுள்கிட்ட ரேச்சல் வேண்டிக்கிறா. அடுத்து அக்காவோட ஃபோன் எடுத்து பார்க்குறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் நைட் டைமில் ஒருத்தர் காரில் போயிட்டு இருக்கதை காட்டுறாங்க. இவர் பேர் ஜேசன். இவர் ஒரு டிடெக்டிவ். காரில் இவர் பக்கத்தில் யாரோ கன்னோட உட்காந்துருக்காங்க. அது யாருன்னு நமக்கு காட்டல. ஜேசனை ஷூட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணுறாங்க. என்ன இதெல்லாம், எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு ஜேசன் ஷாக் ஆகுறாரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே காருக்குள்ள 2 கன் ஷாட் சவுண்டு கேக்குது. ஜேசனை ஷூட் பண்ணிட்டாங்க போல. அடுத்த நாள் காலையில ஒரு வீட்டில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. இவர் டிடெக்டிவ் ராபி, இந்த படத்தோட ஹீரோ. இது சத்தம் கேட்டு பதறி போய் ஹீரோ எந்திரிக்கிறாரு. இவரோட பொண்ணு தான் கத்தியிருக்கா போல. வேகமா பொண்ணோட ரூம்க்கு போய் பார்க்குறாரு. இவர் தான் ஹீரோவோட குட்டி பொண்ணு. ஒரு பெரிய செலந்தியை பார்த்து குட்டி பொண்ணு பயத்தில் கத்தியிருக்கா. அப்போ ஹீரோவோட ஒய்ஃபும் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே அங்கே வராங்க. ஹீரோ செலந்தியை காட்டி அது மேலே ஸ்ப்ரே அடிக்க சொல்கிறாரு. இதே எதுக்கு சாகடிச்சுக்கிட்டுன்னு ஒய்ஃபு அந்த செலந்தியை பிடிச்சி ஜன்னல் வழியாக தூக்கி போடுறாங்க. அப்போ ஹீரோவோட பெரிய பொண்ணு அங்கே வரா. ஹீரோக்கு கால் வந்திருக்குன்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு போகிறா. ஹீரோ ஃபோனில் பேசினதுமே அவரோட முகமே மாறுது. நான் அந்த உடனே வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. அடுத்து பாத்ரூம்குள்ளே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு. ஷெல்ஃபில் மறைச்சி வச்சிருந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. அங்கேருந்து சிலுவை செயின் எடுத்து பார்க்குறாரு. அப்போ ஒய்ஃப் வந்து ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லவும் டக்குன்னு ட்ரிங்க் பாட்டில் மறைச்சி வச்சிடறாரு. இன்னைக்கு ஹீரோவோட பொண்ணுங்க படிக்கிற ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேயா, நீங்கள் தான் இன்னைக்கு அவங்கள ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும்னு ஒய்ஃப் சொல்லவும் அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஒய்ஃபோட அம்மாவுக்கு இன்னைக்கு சர்ஜரி இருக்கனால ஒய்ஃபால போக முடியல போல. நான் தான் போன வாரமே உங்ககிட்ட சொன்னேன்லன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. சடனாக ஒரு நியூஸ் வந்துருச்சு, நான் இன்னைக்கு டியூட்டிக்கு போயே ஆகணும்னு ஹீரோ சொல்லவும் உங்களுக்கு எப்பயுமே உங்கள் வேலை தான் முக்கியம்னு ஒய்ஃப் வருத்தப்பட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு கிரைம் சீனுக்கு போகிறாரு. நைட் டைமில் காரில் கொலை செய்யப்பட்ட ஜேசன் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். 2 பேருமே இன்வெஸ்டிகேஷன் பார்ட்னர்ஸு. ஜேசனோட கொலையில் விட்னஸ் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. இந்த கேஸை ஹீரோ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. கூட ஒரு லேடி டிடெக்டிவும் இருக்காங்க. இவங்க பேர் ஜீனா. ஜேசன் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர்னு லேடி டிடெக்டிவ் சொல்லவும் அதுக்கு ஹீரோ வந்துட்டு நம்ம எல்லாருமே நல்லவங்களான்னு கேட்குறாரு. ஜேசன் இறந்து கிடக்கிற காரில் ஹீரோ ஏறி பார்க்குறாரு. ஜேசனோட டெட் பாடியை பார்க்குறக்கே ஹீரோக்கு கஷ்டமாக இருக்கு. டேஷ்போர்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு ஹீரோப்பா செக் பண்ணுறாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு நாள் ஜேசனோட கராஜுக்கு ஹீரோ போயிருக்காரு. என் வீடை விட உன் கராஜ் பெருசாக இருக்கே, எப்படி இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு ஹீரோ கேட்டிருக்காரு. அதுக்கு ஜேசன் எனக்கு தான் ஒய்ஃபும் இல்லை குழந்தையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. ஹீரோ ஜேசனோட பாக்கெட்டில் கைவிட்டு பார்க்குறாரு. ஒரு சின்ன கவரில் மெமரி கார்டு இருக்கு. இது என்னவா இருக்கும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோ, லேடி டிடெக்டிவ், ஹையர் ஆஃபீஸர் இருக்காங்க. அந்த மெமரி கார்டில் என்ன இருக்குன்னு டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரேச்சலோட அக்கா கடற்கரையில் விளையாடின வீடியோ இருக்கு. அடுத்து ரேச்சல் பேசுகிற வீடியோ வருது. என்னோட அக்கா ஹிட் அண்ட் ரன்ல இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் பண்ணவே எஸ்கேப் ஆயிட்டான், போலீஸ் இன்னும் அவனை கண்டுபிடிக்கவே இல்லை, அதனால நாங்களே உண்மையை கண்டுபிடிக்க போறோம்னு ரேச்சல் சொல்றா. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணது ரேச்சலோட பாய் ஃப்ரெண்ட் ஏஜி. ரெக்கார்ட் பண்ண டேட்டு செப்டம்பர் 10. இன்னைக்கு டேட்டு செப்டம்பர் 13. ரேச்சலோட முகத்தை வச்சு போலீஸ் ரெக்கார்ட்ஸில் செக் பண்ணுறாங்க. ரேச்சல் 19 வயசு பொண்ணு. ரேச்சல் காணாமல் போயிட்டு தான் அவங்க அம்மா 44 மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க. வீடியோவில் சொன்ன மாதிரி ரேச்சலோட அக்கா ஒரு ஹிட் அண்ட் ரன்ல இறந்துருக்காங்கன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரேச்சலையும் ஏஜேவியும் கண்டுபிடிக்கணும்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ரேச்சலோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அவங்க அட்ரஸ் எடுத்துக்கிட்டு ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் ரேச்சல் அம்மாவை மீட் பண்ணுறாங்க.
உங்கள் பொண்ணு காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களான்னு லேடி டிடெக்டிவ் கேட்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆச்சு, இப்போ தான் வரீங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. ரேச்சல் எப்படி காணாமல் போனான்னு ஹீரோ கேட்குறாரு. ரேச்சல் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ காணாமல் போயிட்டு தான் அம்மா சொல்கிறாங்க. ரேச்சலோட லேப்டாப்பை நான் பார்க்கலாமான்னு லேடி டிடெக்டிவ் கேட்க, ரேச்சல் லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அம்மா சொல்கிறாங்க. ரேச்சல் கூட யாராவது இருக்காங்களான்னு அம்மாவுக்கு தெரியல, ஆனால் ஏஜேன்னு ஒரு பையன் கூட ஆன்லைனில் சேட் பண்ணிட்டு இருந்ததா அம்மா சொல்கிறாங்க. ரேச்சல் உங்களை காண்டாக்ட் பண்ணால் எங்களுக்கு உடனே தகவல் சொல்லுங்கன்னு ஹீரோ கார்டை கொடுக்குறாரு. என் பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்கன்னு அம்மா சொல்ல, கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் போலீஸு மெமரி கார்டில் இருக்கிற அடுத்த வீடியோவை பார்க்குறாங்க. அது செப்டம்பர் 11 ரெக்கார்ட் பண்ணுது. உண்மையை கண்டுபிடிக்க போகிறோன்னு கிளம்புன ரேச்சல் ஒரு இடத்துக்கு போய் 2 பேரை மீட் பண்ணுறாங்க. இவர் பேர் லூகாஸ், இவங்க பேர் ஏஞ்சல். இவங்க 2 பேருமே ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறவங்க. ரேச்சலோட அக்காக்கும் இவங்களுக்கும் பழக்கம் இருந்திருக்கு போல. ஏன்னா அக்காவோட ஃபோன் கான்டாக்டில் லூகாஸோட நம்பர் இருந்திருக்கு. அக்காக்கு என்ன நடந்துச்சுன்னு அந்த 2 பேர்கிட்ட ரேச்சல் கேட்டிருக்காங்க. அது ஒரு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன்னு ஏஞ்சல் சொல்லியிருக்காங்க. கார் முன்னாடி விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டதை நான் கேள்விப்பட்டேன்னு லூகாஸ் சொல்லியிருக்காரு. அக்கா சூசைட் பண்ணிக்க சான்ஸே இல்லை, அவள் சாகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நல்லா தான் இருந்தான்னு ரேச்சல் சொல்லியிருக்கா. சரி இது நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடம், நீ கேமராவை ஆஃப் பண்ணிட்டு கிளம்புங்கன்னு லூகாஸ் சொல்லியிருக்காரு. உடனே ரேச்சல் ஏஜேவை பார்த்து ரோமன்ஸ் 13:4 அப்படின்னு சொல்லியிருக்கா. வீடியோவில் ரோமன்ஸ் 13:4ன்னு ரேச்சல் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு ஹையர் ஆஃபீஸர் யோசிக்கிறாரு. வீடியோவில் வந்த லூகாஸோட ஃபேஸையும் ஏஞ்சலோட ஃபேஸையும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் கிரிமினல் லிஸ்ட்லேயே இல்லை. ரேச்சலும் ஏஜேவும் அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்காங்க. ஏஜேவோட முகத்துல இப்போ காயம் இருக்கு. இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு இப்போதைக்கு நமக்கு காட்டல. ஆனால் என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் அப்படின்னு ஏஜே சொல்லியிருக்கான் போல. ரேச்சலுக்கு கேன்சர் இருக்கனால சடனாக தலைவலியில் துடிச்சிருக்கா. டேப்லெட்ஸ் போட்டதும் நார்மலாக இருக்கா. இது எல்லாமே வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்த சீனில் ஹீரோவும் டிடெக்டிவும் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற வெயிட்ரஸ் கிட்ட 2 டீனேஜ் பசங்க அன்னைக்கு வந்தாங்களான்னு ஹீரோ விசாரிக்கிறாரு. ஆமாம், அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருந்தான்னு வெயிட்ரஸ் சொல்கிறாங்க. அந்த 2 பேரும் அடுத்து எங்கே போனாங்கன்னு தெரியுமான்னு லேடி டிடெக்டிவ் கேட்க, பக்கத்தில் இருக்கிற ஹைவே லாட்ஜுக்கு வழி கேட்டு தான் வெயிட்ரஸ் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் லேடி டிடெக்டிவும் ஹீரோவும் அந்த டீனேஜர்ஸை தேடி கிளம்புறாங்க. ஹீரோ ட்ரிங்க் பாட்டில் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு அப்பப்போ காஃபி கப்பில் ஊற்றி திருட்டுத்தனமாக குடிக்கிறாரு. ரேச்சலோட அக்கா ஆக்சிடென்ட்ல இருந்தாங்கல்ல, அவங்களோட பிளட்ல மெத்தாம்ஃபெட்டமின் ஒரு ட்ரக் பிளட்ல இருந்ததுக்கான டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டு இருக்கு. ரேச்சலோட அக்கா அந்த டைம்ல நிதானத்தில் இல்லைங்கிறனால ஆக்சிடென்ட்டுக்கு கார் டிரைவர் மட்டும் காரணம் இல்லைன்னு லேடி டிடெக்டிவ் சொல்றாங்க. இப்போ ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் லாட்ஜ் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ரேச்சலோட போட்டோ காமிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒருவேளை அன்னைக்கு டியூட்டியில் இந்த அலெக்ஸ் இந்த ரூமை கொடுத்துருக்கலான்னு ரிசப்ஷனிஸ்ட் சொல்லவும், அலெக்ஸ் யாருன்னு ஹீரோ கேட்குறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு மெமரி கார்டில் இருக்கிற அடுத்த வீடியோவை காட்டுறாங்க. ரேச்சலும் ஏஜேவும் லாட்ஜுக்கு போனப்ப ரெக்கார்ட் பண்ண வீடியோ இது. அப்போ ரிசப்ஷனில் அலெக்ஸ் உட்காந்துருக்காரு. ஒரு நைட்டுக்கு $90ன்னு அலெக்ஸ் சொல்லியிருக்காரு. ஓகேன்னு சொல்லி ரேச்சலும் ஏஜேவும் ரூம் எடுத்துருந்துருக்காங்க. அப்போ அலெக்ஸ் கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிட்டு, உங்களுக்கு ட்ரக்ஸ் வேணும்னா கூட நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சீக்ரெட்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் ஏஜே கேமராவை ஆஃப் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு ஆன்லேயே தான் வச்சுருந்துருக்கார் போல். அதனால் அலெக்ஸ் பேசினதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் லாட்ஜ் ரெஜிஸ்டரை செக் பண்ணுறாங்க. ரேச்சலும் ஏஜேயும் ஸ்டே பண்ணி இந்த ரூம் எதுன்னு பார்த்து அங்கே போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ரூமில் ஏஜேவும் ரேச்சலும் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை காட்டுறாங்க. ரேச்சலும் ஏஜேவும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ரூமில் இருக்கிறப்ப ஏஜே ரேச்சல் கிட்ட என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்கான். என் ஹெல்த் கண்டிஷன் தெரிஞ்சுமா ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு ரேச்சல் கேட்டிருக்கா. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு ஏஜே சொல்லியிருக்கான். அப்போ ரேச்சலுக்கு மறுபடியும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கு. வலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மார்ஃபின் டேப்லெட்ஸை ரேச்சல் சாப்பிட்ருக்கா. ஏஜே ரேச்சலுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவளை தூங்க வச்சுருக்கான். இப்போ ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் அவங்க ஸ்டே பண்ணி இந்த ரூமை செக் பண்ணுறப்ப மார்ஃபின் டேப்லெட்ஸ் கிடைக்குது. அப்போ ஹவுஸ் கீப்பர் அங்கே வராரு. அலெக்ஸை பார்த்தீங்களான்னு அவர்கிட்ட ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க. நான் லாஸ்ட்டாக அலெக்ஸை பார்த்தப்ப 2 டீனேஜ் பசங்களை காரில் கூட்டிகிட்டு போனார்னு ஹவுஸ் கீப்பர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஹீரோ இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்க, 2 நாளைக்கு முன்னாடின்னு ஹவுஸ் கீப்பர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அலெக்ஸை தேடி நேற்று கூட டாட்டு போட்ட ஒரு ஆள் வந்தாராம். ஆனால் அலெக்ஸை தான் 2 நாள் ஆளையே காணும்னு ஹவுஸ் கீப்பர் சொல்கிறாரு. ஸோ ஹீரோக்கு அலெக்ஸ் மேலே டவுட் வர அலெக்ஸோட அட்ரஸை வாங்கிட்டு ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் அலெக்ஸோட வீட்டு கதவை ஹீரோ தட்டுறாரு. ஆனால் அலெக்ஸ் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்கவும் சம்திங் ராங்னு ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் கதவை திறந்து கன்னோட நுழையிறாங்க. அங்கே பார்த்தா அலெக்ஸை யாரோ சேரில் கட்டி போட்டிருக்காங்க. அலெக்ஸ் அசைவே இல்லாமல் இருக்கதை பார்த்து ஹீரோ பக்கத்தில் போய் அவரோட தலையை தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா அலெக்ஸ் உயிரோடி இல்லை. ஜேசனை கொலை பண்ண கில்லர் தான் அலெக்ஸையும் கொலை பண்ணிக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. மற்ற ரூம்ஸை செக் பண்ண சொல்லி லேடி டிடெக்டிவை அனுப்புகிறாரு.
ஃபோன் எடுத்து ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ஜேசன் கொலை செய்யப்பட்ட விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதோ இதை முன்னாடி சொல்லிக்கலாம்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் லேடி டிடெக்டிவ் மற்ற ரூம்ஸை செக் பண்ணிட்டு வந்ததும் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் காரில் போயிட்டுருக்கிறப்ப லேடி டிடெக்டிவ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி ஏதாவது லீட் கிடச்சிதான்னு கேட்குறாங்க. மெமரி கார்டில் இருக்கிற வீடியோஸை இவர் தான் பார்த்துட்ருக்காரு. இவரோட பேர் கார்னர். அந்த பசங்க நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்காங்களாம். வீடியோஸில் க்ளூ கிடச்சிச்சுன்னா நானே இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு கார்னர் சொல்கிறாரு. அப்படியே ஒரு சூடான காசிப்பையும் சொல்கிறாரு. ஹீரோக்கும் ஜேசனுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரீசெண்டாக ஒரு விரிசல் வந்துருச்சான். இது நான் சொன்னேன்னு சொல்லிடாதப்பான்னு கார்னர் சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. அப்போ டிவியில் ஓடிக்கிட்டு இருக்க வீடியோவில் ரேச்சல் ஒரு BMW காரை நோக்கி நடந்து போகிறத கார்னர் பார்க்குறாரு. அந்த வீடியோவை நமக்கு காட்டுறாங்க. இது செப்டம்பர் 12 எடுத்தது. அந்த BMW காரை ஓட்டிட்டு வந்த ஆள்கிட்ட ரேச்சல் ஏதோ பேசியிருக்கா. அப்புறமா அவளும் ஏஜேவும் காரில் ஏறிக்கிறாங்க. பேக் சீட்லேருந்து ஏஜே வீடியோ எடுத்துருக்கான். அலெக்ஸை தேடி ஒருத்தர் வந்ததை ஹவுஸ் கீப்பர் சொன்னார்ல, அந்த டாட்டூ போட்ட ஆள் இவர் தான். ஸோ இவரை டாட்டூ மேன்னே சொல்கிறேன். அலெக்ஸை எப்படி தெரியும்னு ரேச்சல் கிட்ட டாட்டூ மேன் கேட்டிருக்காரு. ஹை ஸ்கூலில் பழக்கம்னு ரேச்சல் பொய் சொல்லியிருக்கா. அப்புறமா ஒரு பெட்ரோல் பங்க்ல டாட்டூ மேன் இறங்கி போன கேப்ல ரேச்சல் கார் டேஷ்போர்டை செக் பண்ணிக்கா. அதில் நிறைய ட்ரக்ஸ் இருந்திருக்கு. இந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்து அது எந்த லொக்கேஷன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த சீனில் டாட்டூ மேன் போன பெட்ரோல் பங்குக்கு ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் போகிறாங்க. அங்கேருந்து ஸ்டாஃப் கிட்ட டாட்டூ மேனோட ஃபோட்டோ காமிச்சு விசாரிக்கிறாங்க. போலீஸுங்கிற மரியாதையும் இல்லாமல் அந்த ஸ்டாஃப் தெரியாதுன்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. கேமரா ஃபோட்டேஜை பார்க்கணுன்னு ஹீரோ கேட்க அதெல்லாம் ஹெட் ஆஃபீஸில் கேளுங்கன்னு ஃபோனை நோண்டிக்கிட்டே அந்த ஸ்டாஃப் பதில் சொல்கிறாரு. ஹீரோ டென்ஷன் ஆகி ஸ்டாஃபோட ஃபோனை தூக்கி எறிஞ்சு ஒரு சோக் ஸ்லாமையும் போட்டு ஈவினிங் 5 மணிக்குள்ளே கேமரா ஃபுட்டேஜ் என் கைக்கு வரணும்னு சொல்கிறாரு. ஹீரோ சடனாக வயலண்ட் ஆகிட்டாருன்னு லேடி டிடெக்டிவ் பார்க்குறாங்க. அங்கேருந்து காரில் போகிறப்ப ஹீரோட கையை பிடிச்சி லேடி டிடெக்டிவ் கூல் டவுன் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் மெமரி கார்டில் இருந்த அடுத்த வீடியோவை காட்டுறாங்க. ரேச்சல் ஒரு சர்ச்சில் போய் ப்ரே பண்ணியிருக்கா. அப்புறமா ஏஜேக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சர்ச் ஃபாதர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கா. கல்யாணங்கள்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும்னு சர்ச் ஃபாதர் சொல்லியிருக்காரு. ரேச்சலுக்கு அவ்வளோ டைம் இல்லை. அவரோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி ஏஜே சொல்லவும் சர்ச் ஃபாதரும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அவர் முன்னாடியே ஏஜே ரேச்சலுக்கு ரிங் போட்டு விட்டுருக்கா. அப்போ பேட்டரி லோ ஆகி கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் ஏஜேவோட ஃபுல் நேம் தெரிய வருது. அவனோட பேர் ஆண்ட்ரூ ஜேமிசன். அந்த பேரை வச்சு செக் பண்ணதில் கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட மேட்ச் ஆகுது. ஏஜேவை ஒரு கேஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஏஜே சைக்காட்ரிக் வார்ட்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்கா. இப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு தீப்பிடிச்சிச்சுன்னு போலீஸ்க்கு கால் வந்திருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ தான் ஃபஸ்ட்டு போயிருக்காரு. ஒரு வயசானவரோட அலறல் சத்தம் வீட்டுக்குள்ளேருந்து கேட்டிருக்கு. அவரை ஹீரோவால் காப்பாற்ற முடியல. தீயை அணைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவரை பெட்டோடு சேர்த்து சங்கிலியால் கட்டி போட்டிருக்காங்க. இப்படி பண்ணது அந்த வயசானவரோட பையன்தான். அந்த பையன்தான் ஏஜே. அவனோட மென்டல் கண்டிஷன் ஸ்டேபிளாக இல்லைன்னு ஜெயிலுக்கு அனுப்பாமல் சைக்காட்ரிக் வார்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மானிட்டர் பண்ணது ஒரு சைக்கோ எடுத்த வீடியோஸை தான் ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் மெமரி கார்டில் இருக்கிற அடுத்த வீடியோவை காட்டுறாங்க. ரேச்சலோட மெடிசன்ஸ் தீந்து போகவும் ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு போயிருக்காங்க. ஆனால் புது ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மெடிசன்ஸை கொடுக்க முடியும்னு கடைக்காரர் சொல்லியிருக்காரு. ரேச்சல் ரிக்வஸ்ட் பண்ணியுமே கடைக்காரர் ரூல்ஸ் பேசவும் ஏஜே அவரை அடித்து மெடிசன்ஸை வாங்கியிருக்கான். அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. பெட்ரோல் பங்க் ஃபூட்டேஜை செக் பண்ணுறாரு. அதில் டாட்டூ மேனோட BMW கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியுது. அதை வச்சு அவரோட டீட்டெயில்ஸை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டாட்டூ மேனோட பேர் ஜேக்கப். ஒருத்தரை அடித்து கொலை பண்ணதுக்காக 8 வருஷம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்காரு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டாட்டூ மேனோட காரு ஒரு பழைய பவர் ஸ்டேஷனில் நிற்கிறத பேட்ரோல் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட கார்னர் சொன்னதும் ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் பவர் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தா BMW கார் மட்டும்தான் நிற்கிது. ஆள் யாருமே இல்லை. ஹீரோ காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டேஷ்போர்டை செக் பண்ணுறாரு. ரியர்வியூ மிரரை பார்த்ததுமே ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஜேசனோட கராஜ்க்கு ஹீரோ போனப்ப ஒரு காரை சேல்ஸ்க்காக ஜேசன் வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு ஹீரோ சொல்ல அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு ஜேசன் சொல்லியிருக்காரு. இதை ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போதே ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. ரேச்சல் லாஸ்ட்டாக ஒரு பழைய ஃபேக்ட்ரியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கா. அங்கே தான் ட்ரக்ஸை தயாரிக்கிறாங்க போல. அந்த ட்ரக் மாஃபியாவோட பாஸை மீட் பண்ணிக்காங்க. ட்ரக்ஸால் யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்திருக்கோன்னு பாஸ் கிட்டே போய் ரேச்சல் சொல்லியிருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏன் இடத்துக்கே வந்து வீடியோ எடுப்பீங்கன்னு பாஸ் கேட்டிருக்காரு. அவங்க கிட்ட இந்த கேமராவை பாஸோட ஆளுங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரேச்சலுக்கும் ஏஜேக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஹீரோக்கு சடனாக தன்னோட பொண்ணுங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும்னு ஞாபகம் வருது. டக்குன்னு கிளம்பி அங்கே போகிறாரு. ஹீரோ பொண்ணுங்க கிட்ட ஸ்போர்ட்ஸ் டேலாம் எப்படி போச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு கால் வருது. ஃபாரஸ்ட் ஏரியாவில் 2 பாடிஸ் கிடச்சிருக்குன்னு ஹையர் ஆஃபீஸர் தகவல் சொல்லவும் ஒருவேளை இறந்து போனது ரேச்சலும் ஏஜேவாக இருக்குமோன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் நைட் ஆகிடுது.
ஹீரோவும் போலீஸ் டீமும் டார்ச் லைட்டோட காட்டுக்குள்ள போறாங்க. அங்க இந்த டெட் பாடிஸை செக் பண்றப்பதான் கதையில ஒரு ட்விஸ்ட். இறந்து போனது ரேச்சலும் ஏஜியும் இல்ல, ட்ரக்ஸ் சப்ளை பண்ற லூகாஸும் ஏஞ்சலும். ஹீரோவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. யார் அனுப்புனதுன்னு ஹீரோ கேட்க ஜேசன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜேசனோட கராஜ்ல இருந்து அந்த காரை எடுத்துட்டு ஹீரோவும் ஜேசனும் ஒரு ரைடுக்கு போயிருக்காங்க. கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கேப்பான்னு ஹீரோ சொல்லவும், இந்த காரை நீங்களே வாங்கிக்கலான்னு ஜேசன் சொல்லியிருக்காரு. அப்படியான்னு எக்ஸைட் ஆன ஹீரோ, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. ஒரு சிலரை மீட் பண்ணி பேசணும்னு ஜேசன் சொல்லியிருக்காரு. அப்புறமா ஜேசன் யாருக்கும் கால் பண்ணி நாங்கள் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம்னு இன்ஃபார்ம் பண்ணிக்காரு. ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே மறைஞ்சிருந்து யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. ஒருவேளை ரேச்சலும் ஏஜே இன்னும் சாகலையான்னு நமக்கே டவுட் வருது. ஸ்டேஷன்ல ஃப்ரம் ஜேசன்னு போட்டு ஹீரோக்காக ஒரு பார்சல் வந்திருக்கு. அதுல ஒரு மெமரி கார்டு இருக்கு. அந்த மெமரி கார்டில் ரோமன்ஸ் 13:4 போட்டிருக்கு. அது ஒரு பைபிள் வேர்ஸை குறிக்குது. தப்பு பண்ணா கடவுளுக்கும் தண்டனைக்கும் பயந்துதான் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ரேச்சல் ஒரு வீடியோல 13:4 சொன்னது இதைத்தான் போல. அந்த மெமரி கார்டை டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. காட்ஸ் வார்னு டைட்டில் வருது, அதாவது கடவுளோட போர்வாள். அ டாக்குமெண்ட்ரி பை ரேச்சல்னு போட்டு ரேச்சல் செப்டம்பர் 13 பேசுகிற வீடியோ ஒன்று ப்ளே ஆகுது. இந்த வீடியோவில் ரேச்சலுக்கு முகத்தில் அடிபட்டிருக்கு. ரேச்சல் என்ன சொல்கிறான்னா, போன வருஷம் எங்கள் அக்கா ஹிட் அண்ட் ரன்ல இறந்துட்டாங்க. ஆக்சிடென்ட் பண்ண கில்லரை தேடி நான் போனப்ப கரப்டான ஒரு நெட்வொர்க்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ட்ரக் டீலர்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. மற்றவங்க சஃபர் ஆகிறத வச்சு பணம் சம்பாதிக்கிற எல்லாருக்குமே இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு பாடமாக இருக்கும். எனக்கு நேரம் கம்மியாக இருக்குது, ஆனால் என்னை யாரும் மறக்க மாட்டீங்கன்னு ரேச்சல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கா. ஃபஸ்ட்டு மெமரி கார்டில் காட்டாத வீடியோ எல்லாமே இந்த மெமரி கார்டில் இருக்கு. லூகாஸ் ஏஞ்சல்னு 2 ட்ரக் டீலர்ஸ் கிட்ட போய் ரேச்சல் அக்காவை பற்றி விசாரிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட பேசி முடிச்சதும் அவங்கள கத்தி முனையில மிரட்டி காட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ரேச்சலோட அக்கா இறந்தப்ப அவங்க உடம்புல இருந்த ட்ரக் இவங்க சப்ளை பண்ண ட்ரக் தான். அதனால உண்மையை சொல்ல சொல்லி ரேச்சல் மிரட்டியிருக்கா. ட்ரக்கை சப்ளை பண்ண சொல்லி எங்களுக்கு கொடுக்கறதே ஹைவே லாட்ஜில் இருக்கிற ஒரு ஆள் தானே லூகாஸ் சொல்லியிருக்காரு. அக்கா சாகிறதுக்கு முன்னாடி லூகாஸ்க்கு 2 தடவை நைட்டு கால் பண்ணியிருக்காங்க. அக்காவுக்கு ட்ரக்ஸை கொடுத்தது லூகாஸ் தான். உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே லூகாஸ் ஏஜேவை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிக்காரு. ஏஜே லூகாஸை கத்தியால குத்திருக்கான். ஹைவே லாட்ஜில் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறது யாருன்னு ரேச்சல் மிரட்டினதும் அலெக்ஸ்ன்னு ஏஞ்சல் சொல்லியிருக்காங்க. அக்கா சாவுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு சொல்லி ஏஞ்சலை கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ரேச்சலும் ஏஜேவும் ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்காங்க. அடுத்து ஹைவே லாட்ஜுக்கு போயிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் மெமரி கார்ட்லேயே பார்த்தோம். ட்ரக் வேணும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு அலெக்ஸ் வாண்டடாக வண்டியில் ஏறி இருக்காரு. ட்ரக்ஸ் தேவைப்படுற மாதிரி நடிச்சு அலெக்ஸ் கூட அவரோட வீட்டுக்கு ரேச்சல் ஏஜேயும் போயிருக்காங்க. அங்க அலெக்ஸை கட்டி போட்டு அடிச்சு விசாரிச்சதுல ட்ரக் மாஃபியாவோட பாஸை பத்தி சொல்லியிருக்காரு. பாஸை எப்படி மீட் பண்றதுன்னு ரேச்சல் கேட்டப்பதான் டாட்டூ மேனை பத்தி அலெக்ஸ் சொல்லியிருக்காரு. எங்க அக்கா சாவுக்கு நீயும் ஒரு காரணம்னு சொல்லி அலெக்ஸுக்கு ட்ரக் ஓவர் டோஸா இன்ஜெக்ட் பண்ணி கொலை பண்ணிக்காங்க. இதுக்கப்புறம் தான் அலெக்ஸோட பேரை சொல்லி டாட்டூ மேனை ரேச்சலும் ஏஜேயும் மீட் பண்ணிக்காங்க. டாட்டூ மேனு பவர் ஸ்டேஷனுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்காரு. ரேச்சல் பணம் கொடுத்ததும் பாஸ் இருக்கிற இடத்த டாட்டூ மேன் சொல்லியிருக்காரு. எங்க அக்கா சாவுக்கு நீயும் ஒரு காரணம்னு ரேச்சல் சொன்னதுமே பேக் சீட்ல இருந்து ஏஜே டாட்டூ மேனை பெல்ட்டாலே கழுத்து நிச்சு கொலை பண்ணிக்கான். இதுக்கப்புறம் தான் பழைய ஃபேக்டரிக்கு போய் பாஸை மீட் பண்ணிக்காங்க. பாஸ் கூட அந்த அடியாட்களை கொலை பண்ணிக்காங்க. எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், என்னை விட்டுருங்கன்னு பாஸ் கெஞ்சி கேட்டிருக்காரு. எங்களுக்கு பணம் வேண்டாம், உன் நெட்வொர்க்கை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் வேணும்னு ரேச்சல் சொல்லியிருக்கா. அதை வெளியே சொன்னால் என்னை கொன்றுவாங்கன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. ஏஜே பாஸோட பல்ல பிடுங்கி டார்ச்சர் பண்ணவும் பாஸ் உண்மையை சொல்லியிருக்காரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அந்த நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறாரா, அவரோட பேர் ஜேசன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த லேடி டிடெக்டிவும் கார்னரும் ஷாக் ஆகி ஹீரோவை திரும்பி பார்க்குறாங்க. என்ன எதுக்கு பார்க்குறீங்க, எனக்கு என்ன தெரியும்னு ஹீரோ சொல்கிறாரு. நீயும் ஜேசனும் ஒன்னா தானே சுற்றுவீங்கன்னு கார்னர் சொல்கிறாரு. சரி சரி, இங்கே வச்சு எந்த ஆர்குமெண்ட்டும் வேண்டான்னு லேடி டிடெக்டிவ் சொல்கிறாங்க. வீடியோவில் பாஸ் உண்மையை சொன்னதுக்கப்புறம் ஏஜே பாஸோட கன்னை வச்சு அவரையே ஷூட் பண்ணிக்கா. ரேச்சலும் ஏஜேவும் அடுத்து ஜேசனை அவரோட காரில் வச்சு மடக்கியிருக்காங்க. ஓப்பனிங் சீன்ல கார்ல ஜேசன் பக்கத்துல கன்னோட உட்காந்துட்டு இருந்தது ரேச்சல் தான். பேக் சீட்ல அந்த ஏஜே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கா. என்ன இதெல்லாம், எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு ஜேசன் கேட்டிருக்காரு. எங்க அக்கா ஆக்சிடென்ட்ல சாகிறப்ப அவ உடம்புல ட்ரக் இருந்துச்சு, அதுக்கு யாரெல்லாம் காரணம்னு நான் தேடினப்ப நீயும் அந்த லிஸ்ட்ல இருக்கன்னு ரேச்சல் சொல்லியிருக்காங்க. உங்க அக்காவை ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு நான் சொல்றேன், என்னை விட்டுருன்னு ஜேசன் சொல்லியிருக்காரு. யார் அவன்னு ரேச்சல் கேட்க ஹீரோவோட பேரை ஜேசன் சொல்லியிருக்காரு. அப்படியே ரேச்சல் கையில் இந்த கன்னை தட்டி விட ஜேசன் ட்ரை பண்ணிக்காரு. அப்போதான் ரேச்சல் ஜேசனை ஷூட் பண்ணிக்கா. ஃபர்ஸ்ட் மெமரி கார்டை ஜேசனோட பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த லேடி டிடெக்டிவும் கார்னரும் அப்படியே திரும்பி ஹீரோவை பார்க்குறாங்க.
அந்த கருப்பு ஆடு நீதானான்னு கார்னர் கேட்க, இதெல்லாம் போய் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ கிட்ட ஒரு பதட்டம் தெரியுது. கார்னர் ஹீரோவை நம்பாம அவர் சட்டையை பிடிக்க ஹீரோ கார்னர் அடிக்க ட்ரை பண்றப்ப லேடி டிடெக்டிவ் தடுக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போக சொல்றாங்க. ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. போற வழியில ஒரு பையனும் பொண்ணும் நிக்கிறத பார்த்துட்டு ரேச்சலும் ஏஜையும் நிக்கிறாங்கன்னு நினைச்சு கன் எடுக்கிறாரு. ஆனா அது அவங்க இல்ல, வேறு யாரோ. ஹீரோ அவங்கள கொலை பண்ற அளவுக்கு வெறியோட இருக்காருன்னா ஹீரோ தான் அந்த ஆக்சிடென்ட்டே பண்ணியிருக்கார் போல. அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வராரு. லேட் நைட் ஆனதுல ஹீரோவோட பொண்ணுங்க தூங்கிட்டாங்க. ஹீரோ அடுத்து ட்ரிங்க் பண்றாரு. இவருக்கு மைண்ட்ல ஃபுல்லா ரேச்சலோட வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. அடுத்து பெட்ரூம்க்கு வந்து படுக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு தூக்கமே வரல. அன்னைக்கு ஜேசனும் ஹீரோவும் கார்ல போனாங்கல்ல, அந்த ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சில பேரை மீட் பண்ணணும்னு சொல்லி ஜேசன் ஹீரோவை பாஸோட இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காரு. ட்ரக் டீலிங்கை கண்டுக்காம இருக்கிறக்காக பாஸ் கிட்ட இருந்து ஜேசன் பணம் வாங்கியிருக்காரு. அங்கேருந்து கிளம்புறப்ப ஹீரோ தான் காரை ஓட்டியிருக்காரு. கிரிமினல்ஸ் கூட இப்படிலாம் டீலிங் வச்சுக்கணுமான்னு ஹீரோ கேட்டிருக்காரு. அதுக்கு ஜேசனு, ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறவங்க கெட்டவங்கன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களும் நல்லவங்கலாம் கிடையாது. யார் செத்தா நமக்கு என்ன, நாம் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்தாலே நமக்கு பணம் கிடைக்கும்னு ஜேசன் சொல்லியிருக்காரு. எனக்கு இது சரியா படலன்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு கார் சடனாக குறுக்க வரவும் ஹீரோ அந்த காரில் இடிக்காமல் இருக்கிறதுக்காக திருப்பியிருக்காரு. அப்போதான் ரேச்சலோட அக்கா ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு நிதானம் இல்லாமல் நடு ரோட்டில் நடந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணது ஹீரோ தான். அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காப்பாற்றலான்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. ஆனால் ஜேசன் அதுக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா காரில் பாஸ்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த கேஷ் இருந்திருக்கு. போலீஸ் வந்து காரை சர்ச் பண்ண மாட்டிக்குவோன்னு சொல்லியிருக்காரு. ஹீரோ கிட்ட கன்னை காமிச்சு ஜேசன் மிரட்டவும் வேற வழியே இல்லாமல் ஹீரோ காரை ஸ்டார்ட் பண்ணி போயிருக்காரு. ரேச்சலோட அக்கா ஸ்பாட்லேயும் இறந்துருக்காங்க. இந்த சம்பவம் இப்போ ஹீரோவை தூங்க விடாமல் பண்ணவும் எந்திரிச்சு பார்க்குறாரு. டேபிளில் வச்சிருந்த கன்னை காணோம். யாரோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கிட்டு பெட்ரூமில் வந்து வெளியே வராரு. ஹாலில் ஹீரோட பொண்ணுங்க அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. சைடில் பார்த்தா ரேச்சலும் ஏஜேயும் வராங்க. ரேச்சல் கையில் ஹீரோவோட கன் இருக்கு, ஏஜே கையில் வீடியோ கேமரா இருக்கு. இப்போ நடக்கிறதையும் ஏஜே ரெக்கார்ட் பண்ணுறான். ரேச்சல் ஹீரோவோட பொண்ணுங்களை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டவும் ஹீரோ கிரிக்கெட் பேட்டை கீழே வைக்கிறாரு. ஜேசன் உங்ககிட்ட சொன்னது பொய்ன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ சத்தம் கேட்டு ஹீரோவோட ஒய்ஃப் அங்கே வராங்க. உன் ஃபேமிலி முன்னாடி உண்மையை ஒத்துக்கன்னு சொல்லி ரேச்சல் ஹீரோவை அடிக்கிறாங்க. ரேச்சலோட அக்காவை ஆக்சிடென்ட் பண்ணதையும் காரை நிறுத்தாமல் போனதையும் ஹீரோ ஒத்துக்கிறாரு. இப்போ ஹீரோ ரேச்சல் கையில் இந்த கன்னை தட்டி விட்டு எடுத்துக்கிறாரு. ஏஜே ஹீரோவோட பொண்ணு கழுத்தில் கத்திய வைக்கிறான். ரேச்சல் பேக்லேருந்து கொண்டு வந்த கன் எடுக்கிறான். ஹீரோ பண்ண தப்புக்காக அவர் பொண்ணை ஒன்றும் பண்ணாதுன்னு ஏஜே கிட்ட ரேச்சல் சொல்கிறா. உனக்கு ஏற்பட்ட வழியை அவர் உணரட்டும்னு ஏஜே சொல்கிறான். உங்கள் அப்பாவே தீ வச்சு கொலை பண்ண வேண்டான்னு நீனு ஹீரோ சொல்கிறாரு. ஏஜே அவனோட அப்பாவை கொலை பண்ண விஷயம் இப்போ தான் ரேச்சலுக்கே தெரிய வருது. எங்கள் அப்பா ஒன்றும் நல்லவரெலாம் இல்லை, அவர் சாக வேண்டியவர் தான் ஏஜே சொல்கிறான். என் பொண்ணை விட்டுன்னு ஹீரோவோட ஒய்ஃபு கத்துறாங்க. ஏஜே ஹீரோவோட பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக ரெடி ஆகிறப்ப ரேச்சலே ஏஜேவை நெத்தியில் ஷூட் பண்ணுறா. அப்படியே ஹீரோவை ஷோல்டரில் ஷூட் பண்ணிட்டு அவர் கையிலேருந்து கன் எடுத்துக்கிறா. என்ன வேணால் கொலை பண்ணிக்க, என் ஃபேமிலியை விட்டுன்னு ஹீரோ கெஞ்சுறாரு. பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட ரேச்சல் சொல்கிறா. ஹீரோவோட ஒய்ஃபும் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து காரில் கிளம்புறாங்க. இப்போ ரேச்சல் ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணுறப்ப ஹீரோ டேபிள் லேம்பை தட்டி விட்டு ஆஃப் பண்ணுறாரு. ஹீரோ தப்பிச்சிடக்கூடாதுன்னு ரேச்சல் கதவை லாக் பண்ணுறா. ரேச்சல் லைட் ஆன் பண்ணிட்டு இறந்து கிடக்கிற ஏஜே கிட்ட போய் ஃபீல் பண்ணுறா. இந்த கேப்பில் ஹீரோ கிச்சனுக்கு ஓடுறாரு. ரேச்சல் கன்னோட கிச்சனுக்கு வரவும் ஹீரோ நைஸாக கிச்சனை விட்டு வெளியே வந்து கதவை திறக்க ட்ரை பண்ணுறாரு. ஷோல்டரில் புல்லட் பட்டிருக்கனால ஒரு கையில் கதவை திறக்க முடியல. அதனால் மெதுவாக மாடிக்கு போகிறாரு. ரூஃப் வழியாக தப்பிக்கலான்னு ஹீரோ ட்ரை பண்ணுறப்ப ரேச்சல் அங்கே வந்துடுறா. நீ இப்போ சாக போகிற, இதுதான் கடவுளோட விருப்பம்னு ரேச்சல் சொல்கிறா. இது கடவுளோட விருப்பம் இல்லை, உன்னோட பழி வாங்குற உணர்ச்சி தான். இப்போ உன் கையிலே ரத்தக்கரை படைஞ்சிருச்சு. கடவுள் உனக்கு டைம் கொடுத்தது இதுக்காக இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்டு ரேச்சலால் ஹீரோவை ஷூட் பண்ண முடியல. அக்காவை நினச்சி அழுகிறா. அப்போ லேடி டிடெக்டிவ் கீழே இருந்து மாடியில் நிற்கிற ரேச்சலை ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ண வேண்டான்னு ஹீரோ கத்துறாரு. ஹீரோவோட மடியிலே ரேச்சல் விழுந்துடுறாங்க. அக்காவோட சாவுக்கும் ரேச்சல் கில்லராக மாறினதுக்கும் ஹீரோவும் ஒரு காரணம்தான். அதனால் ஹீரோ சாரி கேட்குறாரு. எங்கள் அம்மாவை நான் ரொம்ப நேசிச்சேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே ரேச்சல் இறந்து போக ஹீரோவும் சாரின்னு சொல்லிக்கிட்டே அழுகிறாரு. ஹீரோ ரேச்சலோட அக்காவை ஆக்சிடென்ட் பண்ணது எதிர்பாராமல் நடந்தது. ஜேசன் மிரட்டினால அக்காவை காப்பாற்றாமல் ஹீரோ போயிட்டாரு. ஜேசன் நேர்மை இல்லாதவன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஹீரோ கட் பண்ணிக்காரு. ஒருவேளை ஹீரோ போலீஸில் சரண்டர் ஆகி ஆக்சிடென்ட் பண்ணதையும் ஒத்துக்கிட்டு ஜேசனையும் அவரோட நெட்வொர்க்கே காட்டி கொடுத்துருந்தா ரேச்சல் கில்லர் ஆயிருக்க மாட்டா. அக்கா மாதிரி வேறு யாரும் ட்ரக்ஸால் சாகக்கூடாதுன்னு நினச்ச ரேச்சல் அவளே தண்டனையை கொடுக்க முடிவு பண்ணதோட விளைவு தான் இது. ஏஜேக்குள்ள ஒரு சைக்கோத்தனம் இருந்தாலும் அவன் ரேச்சலுக்கு உண்மையாகவும் சப்போர்ட்டாகவும் தான் இருந்தான். ஹீரோவோட பொண்ணை ஏஜே கொலை பண்ணிடக்கூடாதுன்னு தான் ஏஜேவை ரேச்சல் ஷூட் பண்ணா.
கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோன்னு தெரிஞ்ச ரேச்சல் தன்னோட கடைசி நாட்களை ரெக்கனிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டா. கிளைமேக்ஸில் ரேச்சல் 3 நாளைக்கு முன்னாடி அம்மா கிட்ட சொல்லாமல் கிளம்புனப்ப ரெக்கார்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோவை காட்டுறாங்க. உங்ககிட்ட சொல்லாமல் போகிறதுக்கு சாரி, அக்காவுக்காக தான் போகிறேன், ஐ லவ் யூ அம்மான்னு வீடியோவில் ரேச்சல் சொல்லியிருக்கா. அப்படியே கட் பண்ணி கடற்கரையில் ரேச்சலும் அக்காவும் சந்தோஷமாக கை கோர்த்து நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.